லூக்கா 17 7 ஆக்சுவலாக வாசித்து பார்க்கணும். அது ஒரு ஓமை. அதாவது அதில் 10 வாசிக்கிறேன். அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என சொல்லுங்கள். அப்போ இங்கே யாருக்கும் ஒரு உரிமை இல்லை என்று பாருங்கள். அதாவது நாமெல்லாம் பயனற்ற பணியாளர்கள் இல்லை. இங்கே மொழிபெயர்ப்பு பிரச்சனை. நாமெல்லாம் பயனற்ற அடிமைகள். பணியாளர்களுக்கும் அடிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பணியாளர் அவருக்கு செய்த வேலைக்கு இணையாக ஈடாக என்ன செய்ய வேண்டும்? ஒரு சம்பளம் பெறும் உரிமை அந்த பணியாளருக்கு இருக்கிறது. ஆனால் அடிமைக்கு அப்படி இல்லை. இங்கே ஆங்கிலத்தில் படித்து பாருங்கள், குறிப்பாக என்ஆர்எஸ்வியாவது என்னன்னா அதில் அழகா ஸ்லேவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இவங்கள் அந்த வளமை நற்செய்தி நம்புகிறவர்கள் ஸ்லேவ்ஸ் என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும் என்பதற்காக பணியாளர் என்று மாற்றி வைத்ததால் சில உருவகம் பொருத்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அதில் இது ஒன்று என்னென்னா, நாமெல்லாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது நான் எவ்வளோதான் வேலை செய்தாலும் என் எஜமானனுக்கு அது என் கடமைக்கு மேலே செய்த ஒரு செயலாக இனி கூட இருக்காது. எவ்வளோ நான் செய்தாலும் அது என்னுடைய கடமை தான். அதுபோன்று தான் இங்கே உள்ள குருக்கள், ஆயர்கள், போப்பாண்டவர்கள், பொதுநிலையினர் யாராக இருந்தாலும், எவ்வளவுதான் திருச்சபைக்கு செய்திருந்தாலும், எவ்வளவுதான் கடவுளுக்காக பாடுபட்டு இருந்தாலும் நமக்கு அந்த உரிமை இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு உரிமை இருக்கிறது கடவுளுக்கு. அது என்ன உரிமை என்றால் நம்மை தேர்ந்தெடுக்கும் உரிமை. பாருங்க, 7 வாசிக்கிறேன். உங்கள் பணி, அதான் அடிமை, உங்கள் அடிமை உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம் நீ உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராது சொல்வாரா? அது ஏன் கேட்குறாரு அப்படின்னா, அதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறார் என்றால், கடவுளை செய்கிறார். உங்களில் எவனும் எஜமான் யாரும் அடிமையை கூப்பிட்டு என்னோட பந்தியில் அமருன்னு சொல்ல மாட்டாயா. ஆனால் நமது தந்தை அதை சொல்கிறார். நீ ஒரு அடிமை, நீ பயனற்ற அடிமை, உன் கடமையை தான் செய்திருக்கிறாய், இருந்தாலும் உன்னை நான் தேர்ந்தெடுத்து என் பிள்ளையாக தத்தெடுக்க கொள்கிறேன். இது கத்தோலிக்க வழக்கம். வேறு கிறிஸ்தவ சபையிலேயோ அந்த பாவம் குறித்த புரிதல் தவறாக வைத்திருப்பவர்களுக்கு இந்த இடம் புரியாது. நமக்கு தெளிவாக புரிகிறது. கத்தோலிக்கர் என்பதால் என்ன புரிகிறது என்றால், நம் தந்தையானவர் அந்த அடிமை ஆகிய என்னை பார்த்து, வா என்னோடு சேர்ந்து என்னுடைய சமநிலையை பெறு, பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டிவைன் நேச்சர்னு சொன்னோம்ல, அதுதான் அந்த மேஜையில் அமர்ந்து சாப்பிடுன்னு சொல்கிறது. அப்போ அவர் சூஸ் பண்ணுறார், அவர் தேர்ந்தெடுக்கிறார். எந்த அடிமையை தேர்ந்தெடுக்கிறார் என்றால், எந்த அடிமை அவரை நேசித்தார்களோ. எந்த அடிமை அவரை நேசிக்கும் அடிமை என்றால், வயல்வெளியில் உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ என்ற அந்த வார்த்தை வைத்து இந்த இரு பணியில் ஏதோ ஒரு பணி, அது என்ன பண்ணி, குறிப்பாக மந்தையை மேய்க்கும் பணி ஆயர்களாகிய அவங்களுக்கு இல்லையா, மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மந்தையை மேய்க்கிறார்கள். இந்த மந்தையை மேய்க்கும் பொழுது அது ஒரு கடமையை செய்த அடிமைக்கும் அன்பு காட்டிய அடிமைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். மேய்ச்சிடான், வாரான், கொண்டு அடைச்சிடான் அப்படிங்கிற அவன் ஒரு சிறப்பான அடிமை அல்ல. மற்றவர்களை மேலாக செய்தது எதுவும் இல்லை அவனிடம். ஆனால் இந்த மேய்ப்பர், இந்த ஆயன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு எதிரி இந்த ஆடை திருட வருகிறான், எஜமானனுடைய ஆட்டை திருட வருகிறான். அப்பொழுது அந்த எதிரியிடம் சண்டை போட்டு இந்த ஆடுகளை காப்பாற்றக்கூடிய அடிமையாக ஒருவர் செயல்படுவார் என்றால், அந்த அடிமையை தன்னுடைய பிள்ளையாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா. அவன் அது கூட அவனுடைய கடமை தான் அவன் செய்கிறான். இருந்தாலும் இந்த இருவரில் ஒருத்தன்
எதிரியை பற்றிலாம் கவலைப்படல, ஏதோ ஆடை மேய்ச்சா வந்து கட்டினான், இன்னொருத்தன் எதிரியை போய் அடித்து விரட்டுறான். அப்போ 2 அடிமைகளுள் எந்த அடிமை தன் எஜமானிடம் அன்பு வைத்திருக்கும் அடிமை என்று பார்க்கிறார். ஆனால் அதன் மூலமாக அவர் தேர்ந்தெடுத்தார். நாம எங்கள் உரிமையாக கேட்க முடியாது. எதுக்கு இதை சொல்கிறேன் என்றால், நாமெல்லாம் இப்போ அந்த உரிமை இல்லாத அடிமைகள், தற்காலிக பிள்ளைகள் என்றால் அதுதான் பொருள்.